வெல்கம் டு புதிய விடியல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 பாட்டு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்கள் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம், மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு ஆகிய 10 நூல்களின் தொகுப்பு தான் நம்ம 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 10 பாட்டுகளில் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடா அல்லது கூத்தராற்றுப்படை ஆகிய 5 ஆற்றுப்படை பாட்டுகள் ஆகும். சரிங்களா? ஆகிய 5 ஆற்றுப்படை பாட்டுகள்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை அப்படின்னா வழிபடுத்தல் அல்லது வழிகாட்டுதல் என பொருள்படும். சரிங்களா? வழிபடுத்தல் அல்லது வழிகாட்டுதல் என பொருள்படும். உதாரணத்துக்கு ஒரு எளியவர் ஒரு மன்னரிடம் சென்று மன்னரின் புகழ்களை எடுத்து கூறி அம்மன்னரிடம் பரிசு பெறாங்க. பரிசு பெற்று திரும்புகிற வழியில் அவரை போன்ற மற்றொரு எளியவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த எளியவரிடம் அம்மன்னரின் பெருமைகளை எடுத்து கூறி அம்மன்னரை சென்று சேர்வதற்கான வழிமுறைகளை எடுத்து கூறி ஆற்றுப்படுத்துவதாக வழிபடுத்துவதாக அமைந்த பாடல்கள் தான் ஆற்றுப்படை பாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 பாட்டை 1889ஆம் ஆண்டு உவே சாமிநாத ஐயர் அவர்கள் அச்சுநூல் வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்நூலை 1889ஆம் ஆண்டு உவே சாமிநாத ஐயர் அவர்கள் அச்சுநூல் வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. இத்தொகுப்புக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள்ளார். சரிங்களா? இந்த 10 பாட்டு தொகுப்புக்கு நச்சினார்க்கினியர் அவர்கள் உரை எழுதியுள்ளார். இந்த 10 பாடல்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? முதலாவது திருமுருகாற்றுப்படை. இந்நூலின் பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான். திருமுருகாற்றுப்படை பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். இதனை இயற்றியவர் நக்கீரர். நக்கீரர். இதன் திணை பாடான் திணை. பாவகை ஆசிரியப்பா. இது 317 அடிகளை உடையது. சரிங்களா? பாவகை ஆசிரியப்பா. இது 317 அடிகளை உடையது. சரிங்களா? இது சங்ககால நூல். திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றையும் பாராட்டுவதாக அமைந்துள்ளது. சரிங்களா? ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த நூலுக்கு புலவராற்றுப்படை என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. சரிங்களா? இந்நூலுக்கு புலவராற்றுப்படை என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. அடுத்த இரண்டாவது பொருணராற்றுப்படை. இதன் ஆசிரியர் முடத்தாம கன்னியர். சரிங்களா? இதன் ஆசிரியர் முடத்தாம கன்னியர். இது 248 அடிகளை கொண்டது. இந்நூலின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். சரிங்களா? இந்நூலின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். இது போர்க்களம் பாடும் பொருணரை பற்றி கூறும் புறத்திணை நூலாகும். சரிங்களா? இந்த நூல் போர்க்களம் பாடும் பொருணரை பற்றிய புறத்திணை நூலாகும். மூன்றாவது சிறுபானாற்றுப்படை. இதன் பாட்டுடை தலைவன் ஒய்மான் நாட்டு மன்னன் நல்லியக்கோடன். சரிங்களா? இது பாட்டுடை தலைவர் ஒய்மான் நாட்டு மன்னன் நல்லியக்கோடன் ஆவார். இதனை இயற்றியவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா? இதனை இயற்றியவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஆவார். இது 269 அடிகளை கொண்டது. சரிங்களா? இது 269 அடிகளை கொண்டது. இது சிறுபானாற்றுப்படை அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்னா, நல்லியக்கூட மன்னரிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் நல்லியக்கூட மன்னரிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட இன்னொரு பாணனை அம்மன்னிடம் வழிபடுத்துவதாக அமைந்ததுனால இது சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. பாணர் என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழல், யாழ் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பவர்களை தான் நம்ம பாணர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாணர் என்பவர்கள் யாருன்னா குழல், யாழ் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பவர்களை தான் நம்ம பாணர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெரிய யாழை வாசிப்பவர்கள் பெரும்பாணர் அப்படின்னு சொல்லுவோம். சிறிய யாழ் வாசிப்பவர்கள் சிறுபாணர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பெரும்பானாற்றுப்படை. சரிங்களா? இதனை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கனார். பெரும்பானாற்றுப்படை. இதனை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கனார். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். சரிங்களா? பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். சரிங்களா? தொண்டைமான் இளந்திரையன் என்ற அரசன் பரிசு பெற்ற பெரும்பாணர் ஒருவர் அவன் எதிரே கண்ட வேறொரு பெரும்பாணனை அம்மனிடம் சென்று பரிசு பெறும் வகையில் வழிகாட்டுவதாக அமைந்ததுனால இதை பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பெரும்பாணர் என்பவர்கள் யார்? பெரிய யாழை இசைப்பவர்கள் தான் பெரும்பாணர்னு சொன்னோம். அப்படிப்பட்ட பெரும்பாணர் ஒருவர் தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னரிடம் பரிசு பெற்று திரும்புகிற வழியில் வேறொரு பெரும்பாணரை காட்டுறாங்க. அவங்கள மன்னரிடம் பரிசு பெற செல்வதற்கு, சரிங்களா, அந்த மன்னரிடம் பரிசு பெற செல்வதற்கான வழிகளை காட்டுவதாக அமைந்ததுனால பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் 500 அடிகளை கொண்டது. சரிங்களா? இந்நூல் 500 அடிகளை கொண்டது. ஐந்தாவது முல்லைப்பாட்டு. சரிங்களா? ஐந்தாவது முல்லைப்பாட்டு. இதன் ஆசிரியர் நப்பூதனார் ஆவார்.
முல்லைப்பாட்டின் ஆசிரியர் வந்து நப்பூதனார் ஆவார். பத்துப்பாட்டில் அடவால் சிறியது வந்து முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டில் வந்து அடவால் சிறியது வந்து முல்லைப்பாட்டு. இது வந்து 103 அடிகளை உடையது. சரிங்களா, இது 103 அடிகளை உடையது. முல்லைத்திணைகளுக்குரிய அகப்பொருள் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட நூல் முல்லைப்பாட்டாகும். சரிங்களா, முல்லைத்திணைகளுக்குரிய அகப்பொருள் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும். சரிங்களா, அடுத்த வந்து மதுரை காஞ்சி. 10 பாட்டில் மிகப்பெரியது இதுவே. சரிங்களா, 10 பாட்டில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இதனை இயற்றியவர் வந்து மாங்குடி மருதனார். இது 782 அடிகளை கொண்டது. சரிங்களா, இது 782 அடிகளை கொண்டது. இதன் பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா, இதனுடைய பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். காஞ்சி, மதுரை காஞ்சியில் இருக்க காஞ்சி என்பது வந்து நிலையாமையை குறிக்கும். சரிங்களா, காஞ்சி என்பது வந்து நிலையாமையை குறிக்கும். இதில் வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு வந்து நிலையாமையை எடுத்து கூறி அவனை நல்வழிப்படுத்துவதாக. சரிங்களா, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை பற்றி எடுத்து கூறி அவனை நல்வழிப்படுத்துவதாக அமைந்த பாடல் தான் இந்நூல். அதனால் வந்து இது வந்து மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்நூலுக்கு வந்து கூடல் தமிழ் என்ற பெயரும் உண்டு. சரிங்களா, இந்நூலுக்கு வந்து கூடல் தமிழ் அப்படிங்கிற வேறொரு பெயரும் உண்டு. 7வது வந்து நெடுநல் வாடை. சரிங்களா, 7வது வந்து நெடுநல் வாடை. இதனை பாடியவர் வந்து நக்கீரர். இப்பாடல் வந்து 188 அடிகளை கொண்டது. சரிங்களா, இதை பாடியவர் நக்கீரர். இப்பாடல் வந்து 188 அடிகளை கொண்டது. இதுக்கு நெடுநல் வாடைன்னு எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு தலைவனை பிரிந்த தலைவிக்கும் தலைவியை பிரிந்த தலைவனுக்கும் பிரிவினால் வந்து துன்பம் ஏற்படும். பொதுவாக வந்து அப்படிப்பட்ட துன்பம் வந்து கார்காலத்தில் வீசும் வாடை காற்றால் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா, அதனால் ஒரு தலைவனை பிரிஞ்ச தலைவிக்கும் தலைவியை பிரிஞ்ச தலைவனுக்கும் வந்து துன்பம் ஏற்படும். அப்படி துன்பம் ஏற்படும் போது அது வந்து கார்காலத்தில் வீசும் அந்த வாடை காற்று இருக்குல்ல, அந்த வாடை காற்றுனால வந்து இந்த துன்பம் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாடை காற்றால் ஏற்படும் துன்பத்தை பற்றி கூறுவதால் இது வந்து நெடுநல் வாடை. சரிங்களா, நெடுந்தூரத்தில் இருக்கிற ஒரு தலைவன், நெடுந்தூரத்தில் பிரிஞ்சு போயிருக்கிற ஒரு தலைவனுக்கும் ஒரு தலைவியும் பிரிஞ்சுக்கிறதுனால ஒரு துன்பம் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து கார்காலத்தில் வீசும் வாடை காற்று வந்து அவங்க துன்பத்தை வந்து அதிகப்படுத்துது. அப்படி அதிகப்படுத்துறதுனால இவ்வாடை காற்றால் அந்த துன்பம் அதிகப்படுத்துறதுனால வந்து இதை வந்து நெடுநல் வாடை அப்படிங்கிற வந்து பெயராலையும் கூறும். சரிங்களா, இந்நூல் வந்து அகப்பொருள் மரபுகளை மீறி அமைந்துள்ளதாக கூறி சிலர் வந்து இதனை வந்து புறநூல் என்றும் கூறுவாங்க. சரிங்களா, நெடுநல் வாடைங்க வந்து அகநூல். சரிங்களா, ஆனால் வந்து இது வந்து அகப்பொருள் மரபுகளை மீறி அமைந்துள்ளதுன்னு கூறி சில கவிஞர்கள் வந்து இதை வந்து புறப்பொருள் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது வந்து குறிஞ்சிப்பாட்டு. இதனை பாடியவர் வந்து கபிலர். குறிஞ்சி திணைகளை பற்றி கூறுவதால் குறிஞ்சிப்பாட்டு எனும் பெயர் பெற்றது. சரிங்களா, இது வந்து குறிஞ்சி திணையை பற்றி எடுத்து கூறுவதால் வந்து இது குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். 9வது வந்து பட்டினப்பாலை. இதன் பாட்டுடை தலைவர் வந்து சோழன் கரிகால் பெருவளத்தான். சரிங்களா, இதனை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கனார். சரிங்களா, இதனை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கனார். பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழன் கரிகால் பெருவளத்தான். இதனை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கனார். இது வந்து பட்டினத்தை சிறப்பித்து கூறுவதால் வந்து இதில் வந்து பட்டினப்பாலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த நூல் வந்து பட்டினத்தை சிறப்பித்து கூறுவதால் இதை வந்து பட்டினப்பாலை என்றும் கூறுறோம். இது வந்து காவிரி பூம்பட்டினத்தை. சரிங்களா, இது வந்து காவிரி பூம்பட்டினத்தை வந்து சிறப்பித்து கூறும் நூலாகும். சரிங்களா, இப்பாட்டு வந்து 301 அடிகளை வந்து கொண்டது. அடுத்த வந்து 10வது வந்து மலைபடு கடாம். இதன் பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் செய் நன்னன். இப்பாட்டு வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் இயற்றியது. சரிங்களா, இப்பாடலில் வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் அவங்க இயற்றியிருக்காங்க. இதற்கு வந்து கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. சரிங்களா, இதற்கு வந்து கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு கூத்தர் வேறொரு கூத்தரை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்ததுனால இந்நூல் வந்து கூத்தராற்றுப்படை என்று சொல்கிறோம். ஆற்றுப்படுத்தல்னா மொழி சொல்லியிருக்கோம், வழிபடுத்தல் அல்லது வழிகாட்டுதல்னு சொல்லியிருப்போம். அதனால் வந்து ஒரு கூத்தர் வந்து நன்னன் செய் நன்னன் என்ற மன்னனிடம் வந்து பரிசு பெறுறாங்க. அந்த பரிசு பெற்ற கூத்தர் வந்து வழியில் காண்ற மற்றொரு கூத்தரிடம் வந்து மன்னனை சென்று செல்வதற்காக வழிபடுத்துவதாக அமைந்ததுனால வந்து இது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 583 அடிகளை கொண்டது. சரிங்களா, இது வந்து 583 அடிகளை கொண்டது. இது எதுக்கு மலைபடு கடாம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையில் அருவி நீர் வந்து விழுகின்ற